உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் கீழ்ப்படியணும். அம்மா ஒரு வேலை சொன்னாங்கன்னா செய்யணும், அப்பா ஒரு வேலை சொன்னாங்கன்னா செய்யணும், பெரியவங்க ஒரு வேலை சொன்னாங்கன்னா செய்யணும். இதுதான் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியுது. அம்மா நான் செய்ய மாட்டேமா, போமா எனக்கு வேலைக்கு இது ஓடக்கூடாது. சரியா? என்ன பண்ணோம்? செய்யணும். இதுதான் வந்து நியாயம். நியாயம், நீதி, நேர்மையெல்லாம் வந்து உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? நியாயமாக ஆண்டவர் உங்களை வளர்த்து எடுப்பார். நீங்கள் பின்னாடி பெரிய ஆளாக ஆகுவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய வேலையில் போவீங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போவீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணார்? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சரியா? கரெக்டா? இப்போ சொல்லுங்க வாசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இதுதான் நியாயம், அநியாயம் கிடையாது. சரியா? அநியாயம் என்னன்னா கீழ்ப்படியாது, அநியாயம். கீழ்ப்படிறது நியாயம். நியாயமான விஷயத்த பைபிளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. நம்மளுக்கும் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படிதான் சொன்னாங்க, உங்களுக்கும் அதுதான் சொல்லுவாங்க, உங்கள் வயத்தில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கும் அதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்கன்னா தான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியும். கரெக்டா? நீங்கள் வாத்தியாருக்கு கீழ்ப்படிங்கன்னா தான் வாத்தியார் உங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுப்பாரு. சரியா? ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்காக போயிடுறீங்களா? அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும். சரி, இப்போது இந்த பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது வந்து இந்த பைபிளில் வந்து ஃபஸ்ட்டு வசனம் யாருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு வசனம் ஆண்டவர் வந்து ஏற்படுத்தினார்ல,